மவுண்ட் பிலால் ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமாருக்கு திடீரென்று படபடப்பு மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். விவரம் என்ன வினோத்? கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல அசைவ உணவகங்களில் உணவு சாப்பிட்ட மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் நேற்று வாலாஜா சாலையில் உள்ள பிலால் என்ற அசைவ உணவகத்தில் சோதனை நடத்தினார். அதற்கு சோதனை நடத்துவதற்கு முன்னதாகவே அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அந்த ஹோட்டலின் முன்பாக இருந்த கதவை மூடி சென்று விட்டனர். இதையடுத்து அந்த ஹோட்டலில் மீண்டும் திறக்காதவாறு மேல் பூட்டு போடப்பட்டு இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் சற்று முன்னதாக சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பிலால் என்ற அசைவ உணவகத்தில் ஆய்வு நடத்த சென்ற சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமாருக்கு அந்த ஹோட்டல் முன்பாக சென்ற போது திடீரென அவருக்கு ஏற்பட்ட உடல் நல குறைவு, அதாவது படபடப்பு மற்றும் வியர்த்து போனது காரணமாக அவர் அங்கிருந்து உடனடியாக சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர் இருதய நாடி துடிப்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்த பரிசோதனைக்கான ECG என்ற பரிசோதனையும் எடுக்கப்பட்டு வருவதாக சக அதிகாரிகள் மூலம் தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து அவர் இன்று காலை முதலே ஒரு காரணங்களுக்காக அவர் படபடத்து வியர்ந்து காணப்பட்டதாகவும் மேலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் இந்த காரணத்திற்கு என்ன என மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி இது கேட்டு அறிவதற்காகவே மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு அவருக்கு ECG என்ற முறையில் பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் சக அதிகாரிகள் மூலம் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்நல குறைவுக்கு காரணம் என்பது குறித்தும் மருத்துவர்களுடைய அறிவுரை இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் அவர் வீடு சென்று ஓய்வு எடுப்பதற்கான காரணமும் மருத்துவர்கள் அறிவுறுத்தப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. மவுண்ட் பிலால் ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்த நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமாருக்கு திடீரென்று படபடப்பு மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சதீஷ்குமார் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். மவுண்ட் பிலால் ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்த நிலையில் திடீரென்று உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமாருக்கு படபடப்பு மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் சதீஷ்குமாருக்கு ECG உள்ளிட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.